நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப புதுசா லிஸ்ட்ல ஆட் ஆனவங்க எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. புதுசா ஆட் ஆனவங்க அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் 8 கொடுத்து நம்ம ஆல்ரெடி டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்திருப்பாங்க. ஆனா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருப்பாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த புது லிஸ்ட்ல வருவாங்க. அதே மாதிரி புதுசாவே ஃபார்ம் கொடுத்து ஃபார்ம் 6 மூலமாக தங்களை ஓட்டருக்கு அப்ளை பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த லிஸ்ட்ல வருவாங்க. ஏன்னா இந்த ஒரு மாச டைம் எதுக்காக கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 18 வரையும் அவங்க கொடுத்ததற்கான காரணமே புதுசா யார் வேணா அப்ளை பண்ணலாம், ஃபார்ம் ரிஜெக்ட் ஆனவங்க அப்ளை பண்ணலாம். அது இல்லாம இந்த ஃபார்ம்ல டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்துட்டாலும் எனக்கு பேர் மாத்தணும், போன் நம்பர் மாத்தணும், அட்ரஸ் இது பண்ணணும், போன் நம்பர் ஆட் பண்ணணும், இந்த மாதிரி யாரெல்லாம் ஓட்டர் ஐடி கார்டுல சேஞ்சஸ் பண்ணுமோ அவங்க எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இப்ப அத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேல எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணவங்களுடைய புது லிஸ்ட் வந்துருச்சு. அதனால அவங்க இதை செக் பண்ணாங்கன்னா உங்களது அங்க சப்மிட் ஆயிருக்கா அப்படிங்கறதை தெரிஞ்சுக்க முடியும். இத பத்தி தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஆனா போன்ல வரல, போன்ல ஓபன் ஆகலன்னு சொன்னீங்க. அப்புறம் நான் திறந்து பார்க்கும் போதும் அது செட்டிங்ல ஒரு மாத்த வேண்டியது இருக்கு. நான் லேப்ல காமிச்சனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஓபன் ஆச்சு. போன்ல பார்க்கும் போது செட்டிங் மாத்தாதவங்களுக்கு ஓபன் ஆகாம இருந்துச்சு. அதை பத்தி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தனால இப்ப போன்ல என்ன செட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப போல இதுக்கு எப்படி பாக்கணும்னா நார்மலா கூகுள்குள்ள போய் எலக்ட்ரோரல் ஆபீசர் தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? எலக்ட்ரோரல் ஆபீசர் தமிழ்நாடுன்னு கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு பேஜ் ஓபன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ அதுல கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ள போனீங்கன்னா ஹோம் செலக்ட் பண்ணுங்க. ஹோம் பேஜ்ல தான் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும். அதுலதான் SIR 2026 இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் 9, 10, 11, 11A, 11B இருக்கும். அப்படின்னா என்ன இருக்குன்னா நம்ம கொடுத்தமே 6, 7, 8 அதனுடைய ப்ராசஸ் தான் இந்த 9, 10, 11A, 11B. அப்ப நாம கொடுத்ததுக்கு ரிசல்ட் இதுல பாக்கணும்னு அர்த்தம். நம்ம சொன்ன மாதிரி உள்ள போனோம்னு இதை செக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா நார்மலா லேப்டாப்பா இருந்தா உங்களுக்கு ஓபன் ஆயிரும். ஓபன் ஆகி என்ன காட்டும்னா லைனா டிஸ்ட்ரிக்ட் பேரா காட்டும். இந்த ஊரெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். அந்த டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தானே நீங்க கொடுத்துருப்பீங்க, அதுல பாத்தீங்கன்னா ரிசல்ட் கிடைச்சிரும். ஆனா நமக்கு போன்ல இப்படி வராது. அந்த டிஸ்ட்ரிக்ட் காட்டும், அதோட நின்றும், உள்ளக்குள்ள போகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ மாத்தணும். போன்ல பாக்குற மாதிரி இருந்தா அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பிறகு நீங்க மேல இருக்கக்கூடிய அந்த 3 ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல கடைசியில செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கு பிறகு மறுபடியும் செட்டிங்ஸ்குள்ள போய் பாத்தீங்கன்னா சைட் செட்டிங் இருக்கும். சைட் அப்படிங்கிறது வெப்சைட் செட்டிங் உடைய. வெப்சைட்ல இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு வெப்சைட்ல இருந்து லிங்க் கொடுத்தா அதுக்குள்ள போலாமா வேண்டாமா அப்படிங்கறத அந்த சைட் செட்டிங் சொல்லுது. நம்ம அந்த லிங்க் மூலமா போடும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இது கவர்மெண்ட், இது நம்ம லிங்க் மூலமா போனா அது ஓபன் ஆயிரும். இதே மத்த இதெல்லாம் நம்ம பர்மிஷன் கொடுத்திருந்தா என்ன ஆகும்னா வைரஸ் இருந்தாலும் வந்துருங்கிறதுக்காகத்தான் டிஃபால்ட்டா போன்ல என்ன பண்ணிருப்பாங்க, ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இது நமக்கு ரொம்ப நம்பகத்தன்மையான ஒரு லிங்க் தான். அதனால நம்ம இதுக்குள்ள போலாம். போய் என்ன பண்ணணும்னா நீங்க சைட் செட்டிங் போயிட்டு அந்த சைட் செட்டிங் ஆன் பண்ணும். இப்ப சைட் செட்டிங் போயிடணும். சைட் செட்டிங்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன் சைட் கேன் பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட் இருக்கும். பாப்அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இப்ப நாம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அந்த இடத்துல ஒரு திசை காட்டுது, ஒரு பாப்அப் பண்ணுதுன்னா அதுக்கு என்னை நீ கூட்டிட்டு போ, பரவாயில்ல அது எந்த இடத்துக்கு காமிச்சாலும் அந்த இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போ அப்படிங்கறது அது அர்த்தம். அப்ப நம்ம இதை கிளிக் பண்ணணும், அது காட்டக்கூடிய இடத்துக்கு அதுவே தானா உள்ள போயிடும். நமக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறதுனால டிஃபால்ட்டா எல்லா போன்லயும் ஆஃபா தான் இருக்கும். அதனாலதான் நமக்கு உள்ள போக மாட்டேங்குது. நீங்க நிறைய பேர் கேட்டீங்கல்ல, அந்த பழைய ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணி இதை மட்டும் ஸ்டெப்பை மட்டும் மாற்றி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னா உள்ள போயிரும். உள்ள போனா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் 9, 10, 11A அந்த லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதுல உங்க பேர் வந்திருந்தா நீங்க என்ன பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுல தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஃபார்ம் 9 அப்படிங்கிறது நியூவா ஃபார்ம் கொடுத்தவங்களுடைய ரிசல்ட், ஃபார்ம் 10 அப்படிங்கிறது டெலீட் பண்ணவங்களுடைய ரிசல்ட், ஃபார்ம் 11 அப்படிங்கிறது சேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த அட்ரஸ் மாறணும் அது இதுன்ட்டு அதெல்லாம் தனித்தனியா போட்டிருப்பாங்க. அட்ரஸ் மாத்தவும் கொடுத்தவங்களுடைய ரிசல்ட் அந்த மாதிரி லைனா கொடுத்திருப்பாங்க. போய் பாத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா தெளிவா இருக்கும்.
இப்ப எதுக்கு நம்ம பார்க்க சொல்றோம்னா இது எல்லாமே ஜனவரி 18க்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப ஜனவரி 18க்குள்ள நீங்க முடிக்கணும்னா அப்ப அதை இப்பதான் பார்த்தாகணும். நீங்க போய் அதை பாத்துருங்க. இதே நேரத்துல இன்னும் உங்க குடும்பத்துல யாராவது புதுசா கொடுக்காம இருந்தாங்கன்னா அவங்களும் கொடுத்துருங்க. சேஞ்சஸ் பண்ணாம இருந்தா அவங்களும் சேஞ்சஸ் அப்ளை பண்ணிருங்க. என்ன சேஞ்சஸ் அப்ளை பண்ணணும்னா இப்ப பாத்தீங்கன்னா சும்மாலாம் பண்ண முடியாது. ஏன்னா பொங்கல் லீவ் வந்துருச்சு, டேட்டும் முடிய போகுது. ஆன்லைன்ல தான் நீங்க பண்ணணும். ஆன்லைன்ல சேஞ்சஸ் பண்ணணும்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா போன் நம்பர் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு கூட லிங்கா இருந்திருக்கணும். இருந்தா மட்டும்தான் உங்களால பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு சிரமமான வேலை ஆன்லைன்ல பண்றதுல. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி உங்க போன் நம்பரை ஓட்டர் ஐடி கூட லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்லயே உங்களுடைய தொகுதி மாத்திக்கலாம், அட்ரஸ் மாத்திக்கலாம், பேர் மாத்திக்கலாம், அப்பாவுடைய பேர்ல இருக்கிற மிஸ்டேக் எல்லாமே சரி பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டோ கூட மாத்திக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே உங்களுடைய போன் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தா ஆன்லைன்ல மாத்திக்கலாம். அப்படி இல்லாட்டினா நம்ம நேர்ல தான் கொடுக்கணும். நேர்ல அப்படிங்கிறது சென்னையில தான் எப்பயுமே அவைலபிளா இருக்காங்க. சென்னை தவிர மற்ற ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த பொங்கல் லீவ்ல 2-3 நாள் முன்னாடியே லீவ் போட்டு போயிட்டாங்க. ஃபார்ம் எழுதி போனவங்க கூட கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் நாங்கெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதே சமயத்துல நம்மள்ட்ட ஃபார்ம் வாங்கக்கூடிய இஆர்ஓ இல்லாட்டினாலும் சரி, நம்ம அன்னைக்கு பிஎல்ஓட்ட கொடுத்துருப்போம் ஃபார்ம், இப்ப இஆர்ஓட்ட கொடுப்போம். இஆர்ஓ இல்லாட்டாலும் சரி, அங்க ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா அதுக்கு வேற ஆளை நியமிச்சிருப்பாங்க, அவங்கள்ட்ட கூட நம்ம கொடுக்கலாம். அவங்க என்ன பண்றாங்க, கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை ப்ரொசீட் பண்ணிடுறாங்க. அப்படி கூட நம்ம என்ன பண்ணிடலாம், நியூ ஃபார்ம் கொடுத்துடலாம். இந்த தடவை நியூ ஃபார்ம் கொடுத்தாதான் SAR 2026 வருவீங்க. உங்க குடும்பத்துல யாராவது கொடுக்காம இருந்தாங்கன்னா இப்ப பாதிப்பு தெரியாது. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அடுத்த SAR வரும்போது அது பாத்தீங்கன்னா அவங்களுடைய சந்ததிகளுக்கு ஒரு பாதிப்பா இருக்கும். அதனால யாரா இருந்தாலும் இப்பவே கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிருங்க. இந்த தடவை SAR மிஸ் பண்ணாதீங்க. பொறுமையா அப்புறமா கொடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு ஆவணம் கேட்டிருந்தாங்க. இந்த ஆவணம் கேட்டவங்களும் கொடுத்துருங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, எங்க வீட்லயே ஒருத்தவங்களுக்கு ஆவணம் கேட்டிருந்தாங்க. நாங்க கொண்டு போய் ஆவணம் கொடுத்துட்டோம். ஆவணம் கொடுக்கணுமானே தெரியாம உட்கார்ந்து இருப்பாங்கல்ல லிஸ்ட்ல, அவங்களெல்லாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. டிராஃப்ட் லிஸ்ட்ல பேர் வந்தாலும் ஆவணம் கொடுக்கணும், ஆனா அவங்க கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிராஃப்ட் லிஸ்ட்ல இருந்தே அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அப்ரோச் பண்ணுவாங்க. இப்ப போன் பண்ணி கூப்பிட்டுட்டாங்க, லெட்டர் போட்டாங்க, ட்ரை பண்ணிட்டாங்க, ஆனாலும் அவங்க கையில கிடைக்கல அப்படின்டா இனி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால நீங்க டிராஃப்ட் லிஸ்ட்ல வந்தாலும் ஆவணம் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா அப்படிங்கறத போய் நீங்க அந்த லிஸ்ட்ல தான் செக் பண்ணும். பொங்கல் லீவ்ல செக் பண்ண முடியாது. அதை தவிர பொங்கல் முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணலாம், போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய அந்த BLO ஆபீசர்ட்டே போயிட்டு என்னுடைய லிஸ்ட காட்டுங்கன்னு சொல்லிட்டு என் பேர் இருக்கா, ஆவணம் கொடுக்கணுமான்னு கேட்டுட்டு நீங்க என்ன பண்ணும், அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ச்சியா அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.